சக்சஸ். இந்த கை தட்டினீங்க இல்லையா, பறந்துட்டு அப்ப பைலட் என்ன பண்ணா, ஏதோ மிஷின் பிரச்சனை ஆகி போச்சு. உடனே மைக் எடுத்து பின்னாடி கேட்கற மாதிரி பேசுறான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜின் கோளாறு ஆயிடுச்சு, அதனால இது நாம நினைச்ச இடத்துக்கு போகாதுன்றது முடிவாகி போச்சு. அதனால நான் கயிறு ஏணி விடுறேன், நீங்க 4 பேரும் அதுல தொங்குங்க. ஒரு மணல் திட்டு வரும்போது நான் சொல்லுவேன், நீங்க அங்க குச்சிருங்க, உங்களை காப்பாத்தீங்கன்னா. இப்ப 4 பேரும் நூல் ஏணியில தொங்குறான். விமானம் மேல போயிட்டு இருக்கு. 3 ஆண் 1 பெண். கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பி பைலட் ஒரு அனௌன்ஸ் பண்றான், இன்னும் டேமேஜ் ஆகி போச்சு இன்ஜினு, ஆகையினால உங்க 4 பேருடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, யாராவது ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணி அவனை கீழே போச்சுன்றான். எல்லாம் ஒருத்தர் பார்க்கறான், யாரு குதிப்பான்? யாரும் குதிக்கல. கடைசியில் அந்த பொண்ணு சொன்னா, எங்க ரேவதி மாதிரி, தாயாக இருந்து ஆண்களை சுமப்பதும் ஒரு பெண், தாரமாக இருந்து குடும்பத்தை வழிநடத்துவதும் ஒரு பெண், குழந்தையை பெற்றெடுத்து பேணி வளர்ப்பதும் ஒரு தாய் என்ற பெண், ஆக உங்களை காட்டிலும் நானே தியாகம் செய்கிறேன் சொன்னா பாருங்க. உடனே நீங்க எல்லாரும் கை தட்ட மாதிரி அவங்க 3 பேரும் கை தட்டலாம். 3 பேரும் கை தட்ட உடனே நூல் ஏணியில தொங்கிங்கிறத மறந்து 3 பேரும் கீழே குச்சிட்டான். பைலட் திரும்பி பார்த்தான், நான் ரேவதியை பார்க்கிற மாதிரி, அம்மா நீ வாழ்க, ஒன்ன மாதிரி அறிவாளி பெண்ணு நான் பார்க்கவே இல்லைம்மா, நான் ஒருத்தரம் குச்சா போதும் நினைச்சேன், நீ 3 பேரை குடிக்க வச்சுட்டு. அப்படி காலியாக இருந்த சேர்களை எல்லாம் உணவு நேரமாக இருந்தாலும் அழைத்து வந்து உன்னுடைய சொல்லாற்றலால் அமரச் செய்த ரேவதி பிரியா